இந்த கிரிக்கெட் பேட்டோட ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியுமா? அதாவது அந்த காலத்துல இப்ப யூஸ் பண்ற கிரிக்கெட் பேட் மாதிரிலாம் இல்லையா. நம்ம இப்ப ஹாக்கிக்கு யூஸ் பண்றோம்ல ஒரு பேட், அந்த பேட் மாதிரி தான் வளைஞ்சிருக்குமா. அதாவது 1620ல இந்த கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சப்ப பவுலிங் போடுறது அண்டர் ஆர்ம் பவுலிங் தான் சொல்லுவாங்க. அதுவும் வந்து எப்படி நம்ம உருட்டி விடுவோம்ல அந்த மாதிரி பவுலிங் தான் இருந்தது. ஏத்தாப்புல தான் அந்த பேட்டோட எண்டெல்லாம் வளைஞ்சிருக்கும். அப்பதான் வந்து உருண்டு வர பால நம்ம அடிக்க முடியும். அதுக்கப்புறம் 1770ல வந்து பால் வந்து அப்பயும் அண்டர் ஆர்ம் பவுலிங் தான் போட்டாங்க. கொஞ்சம் உருட்டி விடாம கொஞ்சம் லென்த் பாலா போட்டு விளையாட ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஏத்தாப்புல பேட்டோட டிசைனையும் கொஞ்சம் மாத்திட்டாங்க. கொஞ்சம் ட்ரையாங்கிள் சைஸ்ல வந்து பேட் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்பதான் வந்து அந்த லென்த் பால கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த டைம் வந்து அந்த ட்ரையாங்கிள் பேட்ல வந்து சர்ஃபேஸும் கொஞ்சம் ஃபிளாட்டா தான் இருந்தது. அதனால பேட்ல எந்த பக்கத்துல வேணாலும் படுற மாதிரி இருந்தது. ஆனா முக்காவாசி வந்து டாப்ல படுறதை விட பாட்டம்ல தான் பட்டு இருந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் அந்த அளவுக்கு பவுன்ஸ் ஆகாதனால பாட்டம்ல தான் பட்டு அடிச்சு விளையாண்டு இருந்தாங்க. ஃபைனலா 1835ல தான் வந்து ரவுண்ட் ஆர்ம் பவுலிங் வந்து லீகலைஸ் பண்ணப்பட்டது. இந்த டைம் பால்ஸ் வந்து முன்னாடி விளையாண்டதை விட நல்ல பிச் ஆகி பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதனால தான் பேட்டோட அந்த சர்ஃபேஸ் எல்லாமே கொஞ்சம் விரிவாக்கப்பட்டு ஹேண்டில் வந்து சிறுசாக்கப்பட்டு அந்த பிளாட் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் நீளமாகப்பட்டு அப்போக்குள்ள வந்து மாறி 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 நம்ம இப்ப எல்லாருமே யூனிஃபார்ம் யூஸ் பண்ற மாதிரி ஸ்டைலாவே மாறிச்சுங்க. இதுதான் நம்ம இப்ப கிரிக்கெட்டுக்கு யூஸ் பண்ற பேட்டோட எஸ்டிடி.